கம்யூனிகேஷன் எலிமெண்ட்ஸோட செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா அது என்கோடிங். இந்த வீடியோவில் என்கோடிங்னா என்ன, என்கோடிங் யார் பண்ணுவாங்க அண்ட் என்கோடிங்கோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன என்றதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் அகாடமி, யுவர் அல்டிமேட் டிஜிட்டல் சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் தமிழில். அண்ட் இந்த செக்மெண்ட் CSA லெசன்ஸ். முதல்ல என்கோடிங்னா என்ன, வாட் இஸ் என்கோடிங் என்றதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தை ஒரு வண்டி பொம்மையை வச்சுக்கிட்டு வ்ரூம் வ்ரூம் அப்படின்னு கத்தி கத்தி விளையாடிட்டு இருக்கு. இந்த பாப்பா விளையாடுற சத்தம் ஒர்க் பண்ணுற இவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போது இந்த பாப்பா கிட்ட சத்தம் போடாத அப்படின்னு இவர் சொல்லி புரிய வைக்கணும். இவருக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக விளையாடு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆப்ஷன் 2, சைகையால் ஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தர் சொல்ல நினைக்கிற விஷயத்த ஒரு சிம்பாலிக் ஃபார்மாக, அதாவது ஒருத்தரோட எண்ணங்களுக்கும் தாட்ஸுக்கும் உருவம் கொடுக்குற மாதிரியான ஃபார்மேட்டுக்கு சொல்லாவோ செய்கையாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்கோடிங்கை வெர்பல், நான் வெர்பல், ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, கெஸ்டர்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜ், ஜிஃப், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், முகபாவனைன்னு ஏதாவது ஒரு ஃபார்மேட்லேயோ இல்லைன்னா காம்பினேஷன்லேயோ தகவலை கன்வெர்ட் பண்ணி என்கோட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஒர்க் பண்ணுற இவர் தான் சென்டர். அமைதியாக விளையாடு என்ற தகவலை ஆப்ஷன் 1 வேர்பலாவோ இல்லைன்னா ஆப்ஷன் 2 நான் வேர்பலாவோ சொல்ல பிளான் பண்ணுறாருல, இதுக்கு பேர் தான் என்கோடிங். இந்த என்கோடிங் தான் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்குது. அடுத்ததாக இந்த என்கோடிங் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சென்டர் வீடியோலேயே பார்த்தோம். சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அனுப்புகிற மெசேஜ் யாருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி மெசேஜை சென்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த புரிகிற மாதிரி அனுப்புறது என்றதுக்கு பேர் தான் நம்ம என்கோடிங்னு சொல்கிறோம். என்கோடிங் சென்டர் தான் பண்ணுறாரு என்றதால சென்டருக்கு என்கோடர் என்ற இன்னொரு பேரும் இருக்குது. இப்போது என்கோடிங்னா என்ன, என்கோடிங் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக என்கோடிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஒர்க் பண்ணுறவர் அமைதியாக விளையாடு அப்படின்னு இந்த பாப்பா கிட்ட சொன்னால் பாப்பா புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக விளையாடும். அப்படி இல்லாமல் இவர் ஏதாவது புரியாத லாங்குவேஜ்லையோ இல்லைன்னா தெரியாத சைகையிலையோ சொன்னால் அது அந்த பாப்பாக்கும் புரியாது, பாப்பா இன்னும் சவுண்டாக விளையாடிக்கிட்டே இருக்கும். ஸோ சென்டர் சொல்கிற தகவலை யாருக்கு சொல்கிறோம் என்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் என்றதை யோசித்து மெசேஜை, தகவலை அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து என்கோட் பண்ணி சொன்னாதான் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இதைத்தான் நம்ம என்கோடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது என்கோடிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ கண்டென்ட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், blank is the second element of communication. Option A sender, option B message, option C encoding, option D decoding. இப்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னது, சென்டர். சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒன்று என்னதுன்னா இன்ஃபர்மேஷனை ரிசீவருக்கு புரிகிற மாதிரி அனுப்பணும். இந்த புரிகிற மாதிரி என்ற ஸ்டேஜுக்கு பேர் என்னது, என்கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்கோடிங் தான் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C encoding. Second question, who encodes the message? Option A sender, option B receiver, option C audience, option D noise maker. Again sender தான் இன்ஃபர்மேஷனை என்கோட் பண்ணி மெசேஜாக சென்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A sender. Third question, sender is also known as blank. Option A encoder, option B receiver, ஆப்ஷன் C decoder, ஆப்ஷன் D none of the above. சென்டர் தான் இன்ஃபர்மேஷனை என்கோட் பண்ணுறதால சென்டருக்கு என்கோடர் என்ற இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் A என்கோடர் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்கோடிங் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம்.
இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக எந்த கான்செப்டில் எந்த டவுட் இருந்தாலோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கான பதிலை ஒவ்வொரு வாரமும் CSA லேர்னர்ஸ் கார்னர் என்ற செக்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். Thank you for learning with us.